வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கன்னட சினிமால வெளியான 5 தரமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இந்த 5 படங்களும் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்றேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தை பார்த்துக்க முடியும். அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை மட்டும் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பிளிங்க் அப்படின்றது. இது பக்காவான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கன்னட மொழியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ் சப்டைட்டில யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபுல் படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். அபூர்வா அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட பேரா இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையில இருக்காங்க. இவருக்கான செலவு காசெல்லாம் அவங்க தான் தராங்க. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா நாடகத்துல ஈடுபாடு இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த டிராமா கிளாஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. உன் அப்பா சாவல, உன் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மேற்கொண்டு பேசலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பெரியவர் காணாம போயிடுறாரு. அடிக்கடி அந்த பெரியவர் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுறாரு. அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போயிடுறாரு. இவர் எப்படி மறைஞ்சு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. போக போக ஹீரோ மாதிரியே வேற ஒரு நபரெல்லாம் இவர் கண்ணால பாக்குறாரு. இது எப்படா பாசிபிள்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இத பத்தி லவ்வர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. யாருமே ஹீரோவை நம்புற மாதிரி இல்ல. ஹீரோவே இதுக்கான காரணத்தை எல்லாம் தேடணும் அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி வேற ஒரு ட்ராக்க நமக்கு காட்டுறாங்க. அந்த ட்ராக்ல அறிவுன்ற ஒரு நபரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அந்த அறிவு ஒரு ஃபேமிலி கூட பழகலாம் ஆரம்பிக்கிறது. அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் தங்கச்சியா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தனே இவருக்கு பிடிச்சிருது. அவங்களுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே போக போக லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராக்குக்கும் இந்த ட்ராக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. கண்ணுல ஒரு ஐ டிராப்ஸை போட்டா டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் வரும். அந்த கான்செப்டை வச்சு சூப்பரா இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கருட புராணா அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படமும் தமிழ்ல இல்ல, கன்னட மொழியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்கிலீஷ் சப்டைட்டில யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஒரு கொலைகார குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. தொடர்ச்சியா இளம் பெண்களை கடத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறாங்க. மூட்டையில் தான் அந்த இளம் பெண்களோட பாடியை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கு. இன்னொன்று ட்ராக்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்கிட்டயும் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஃப்ரெண்ட்ஸும் அவங்க சைட்ல இருந்து சில ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. இவரும் எப்படியோ ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இவங்களும் சந்தோஷமா லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கொலை செய்யப்படுறாங்க. அந்த குரூப் இளம்பெண்களை கொல்லும் போது அவங்கள மூட்டையில கட்டி தானே போடுவாங்க. அதே மாதிரிதான் ஹீரோயினோட பாடியும் கிடைக்குது. அந்த குரூப் தான் கொலை பண்ணிருக்காங்கன்றத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. மேற்கொண்டு விசாரணை பண்ணி அந்த குரூப்பை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அதே மாதிரி ஹீரோயின் இறந்து போனதை நினைச்சு ஹீரோ எப்படிலாம் ஃபீல் பண்ணாரு, அவர் அந்த குரூப்பை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கிறாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படம் சுவாரஸ்யம் எடுக்க ஆரம்பிக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத 2-3 ட்விஸ்ட தரமா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம்ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு ஷாக்ககாரி அப்படின்றது. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் அமேசான் பிரைம்ல தான் அவைலபிளா இருக்கு. கன்னட மொழியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சப்டைட்டில யூஸ் பண்ணி ஃபுல் படத்தை பார்க்கலாம். கன்னட சினிமால 2 சீனியர் ஆக்டர் தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. மத்த படங்கள்ல எல்லாம் இவங்க சைடு ஆக்டர்ஸா நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மெயின் ஆக்டரா நடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்.எஸ். பாஸ்கர் இங்க எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி தான் இவங்க 2 பேர் அந்த இடத்துல. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். 2 பேர்ல ஒருத்தர் சமையல்காரரா இருப்பாரு. இந்த இடத்துல ஹோட்டல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. எப்படா இந்த ஊரை விட்டு போவோன்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. லாக்அப்ல இருக்க விஜய் அப்படின்ற ஒரு கைதி அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படி தப்பிச்சவன் என்ன பண்றான்னா, இந்த சமையல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஹோட்டலுக்கு தான் வந்து ஒளிஞ்சிருக்கான். தயவு செஞ்சு என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறான். நீ யாரு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த விஜய் இவனோட பிளாஷ்பேக் எல்லாம் இந்த சமையல்காரர் கிட்ட சொல்றான். இவன் மேல தப்பில்ல அப்படின்ற மாதிரி சமையல்காரர் நினைக்கிறது. அதனால போலீஸ்க்கு ஆட்டம் காமிச்சு இவரோட ஹோட்டல்லயே அவனை தங்க வச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை விட்டு சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறாருல. விஜய் காணாம போனதுனால விஜயை கண்டுபிடிச்சிட்டு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால விஜய் எங்க இருக்கான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இந்த சமையல்காரரும் விஜயை மாட்ட விடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமா பாத்துக்கிறாரு. விஜய்னால இவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். நம்ம எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க.
கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்லனா லிங்க் மூலியமா போய் ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு கைவா அப்படின்றது. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படமும் தமிழ்ல இல்ல, கன்னட மொழியில மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு காசை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் ஒரு முஸ்லீம் பொண்ணை மீட் பண்றாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணுக்குமே இவரை பிடிச்சிருக்கு. நாளடைவுல இவங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் எல்லாம் மாறிடுறாங்க. இந்த படமே ஒரு பீரியாடிக் படம் தான். 80sல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. இவங்க லவ் பண்றது ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதே ஊர்ல ஒரு 3 பேரை நமக்கு காட்டுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி காசு பாக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. அந்த 3 பேரும் ஹீரோவும் ஒரு ஸ்டேஜ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த 3 பேரும் சந்திச்சுக்கிறாங்க பாத்தீங்களா. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையினால ஹீரோ அவங்க 3 பேரை கொல்லணுன்ற லெவலுக்கு யோசிக்கிறாரு. அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டது, ஹீரோ அவங்க 3 பேரை நினைச்ச மாதிரியே கொன்னாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சதா பார்க்க போற படத்தோட பேரு கதா சித்ரா அப்படின்றது. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் மட்டும் தான் இந்த படத்துல வருவாங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாரு. ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. சந்தோஷமா அவங்களை கல்யாணமும் முடிச்சிடுறாரு. இவர் ரைட்டர்னு சொன்னா பாத்தீங்களா, இவரோட புக் எல்லாம் சூப்பரா போக ஆரம்பிக்குது. இவருக்கு நிறைய ஃபேம் கிடைக்குது, நிறைய சம்பாதிக்கிறாரு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் கடைசியா எழுதின புக் வேற ஒரு புக்கோட காப்பின்றது தெரிய வருது. இதனால மீடியாட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா கிழிக்கிறாங்க. இவருக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருது. ஏற்கனவே இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பப்ளிகேஷன்லாம் இவருக்கு வேலை தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இவரும் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டைலாம் ஏற்படுது. ரெண்டு பேருமே பிரியலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிடுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சின்ன பொண்ணு கூட நம்ம வேற ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு கேரளாக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல உட்காந்து புதுசா ஒரு புக் எழுதலாம், அது மூலியமா போன எல்லா ஃபேமையும் திரும்பி அடையலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்காக இவர் பொண்ணு கூட வந்தார்ல, அந்த இடத்துல பொண்ணு தனியாலாம் பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இவர் புக் எழுதலான்ற எண்ணத்தோட வந்தார்ல, இவர் நினைச்ச மாதிரியே கதையை எழுதினாரா இல்ல வேற எந்தெந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இவர் ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் ரொம்ப சின்ன படம் தான். ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். 5 படங்களும் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்குன்றத சொல்லிட்டேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடி மூலியமா ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்லைன்னா லிங்க் மூலியமா போய் ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே என்னென்ன படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதுல உங்களுக்கு எது பிடிச்சது, எது பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லுங்க. வேற எந்தெந்த மாதிரியான லிஸ்ட்டை போடலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி அடுத்த வீடியோல லிஸ்ட்டை போடுறேன்.